ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிராட்டிடியூட் சேலஞ்ச் டே 22. இன்றைக்கி நம்ம யாருக்கு நன்றி சொல்ல போகிறோன்னா யூடியூபுக்கு தான். ஏன்னா ஒரு ஹோம் மேக்கராக 2 கிட்ஸோட வீட்டில் தலையை பிடிச்சிட்டு இருந்த நான் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக மாறுறதுக்கான வாய்ப்பை கொடுத்தது யூடியூப் தான். நான் இவ்வளவும் கற்றுக்கிட்டேன்னா அதிலிருந்த முக்கியமான சோர்ஸ் யூடியூப் தான். யூடியூப்பில் தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதிலிருந்து தான் என்னென்ன புக்ஸ் படிக்கணுங்கிற ரெஃபரன்ஸே எனக்கு கிடச்சிது. அதனால நான் நிறைய புக்ஸ் படித்தேன், நிறைய கோர்சஸ் வாங்கினேன். இதனால் நான் என்னோடய செல்ஃபை நிறைய டெவலப் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதில் முக்கியமாக ஒருத்தரை நான் சொல்லியே ஆகணும். அவர் தான் டான்கோ. டான்கோ பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன். நீங்கள் அவரோட வீடியோஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும். நான் என்ன நினச்சேன்னா அவர் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் பேசுகிறத அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் கண்டென்ட்டாக போட்டுடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் ஆக்சுவலாக அதையே ஒரு சிலர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால நான் அதை பண்ணலை. தென் அதே மாதிரி சரி ஃபிசிக்ஸில் கண்டென்ட் போடலாமான்னு பார்த்தா எனக்கு நல்ல காலத்திலே டெரிவேஷன் பிடிக்காது. இனி திருப்பியும் போய் டெரிவேஷனுக்கு அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் தேடி என்னால் போட முடியாது. ஸோ நான் அதையும் விட்டுட்டேன். தென் இவ்வளோ காலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டது லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தான். இதுதான் மக்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை பற்றியே போடுவோமேன்னு சொல்லிட்டு தான் இதை சூஸ் பண்ணி நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமாக கண்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். என்னோடய மென்டார் என்கிட்ட சொன்னார், ஸ்லோவாக க்ரோ ஆகுங்க. உண்மையிலேயே நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தப்ப எனக்கு என்ன கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா, ஒரே மாதத்தில் ஒரு 100K சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க, ஒரு வருஷத்தில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்கன்றது தான் என்னோடய தாட்டு. நான் இப்படி ஒரு 2 இயர்ஸாக ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கூட ரீச் பண்ணாமல் இருப்பேன்னு நான் ஸ்டார்ட் பண்ணும்போதும் நினைக்கல. பட் அதனால எனக்கு ஒன்றும் இல்லை. ஒருவேளை அப்படியே எனக்கு கிடச்சிருந்தா எனக்கு கிடைக்க வேண்டிய நிறைய பாடங்கள் கிடைக்காம போயிருந்துருக்கும். நான் இந்த 2 இயர்ஸில் நிறைய கற்றுக்கிட்டேன். செல்ஃபாக நான் நிறைய ஹீல் ஆகியிருக்கேன். இது எல்லாம் இதுக்கான ஆரம்ப புள்ளி இந்த சேனல் தான். என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண இப்போ இருக்கிற இவங்க தான். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் வந்தாலும் என்ன தானாலும் நான் இப்போது இங்கே இருக்கிற இந்த 685 பேர்த்துக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னோடய கருத்துக்களையும் என்னோடய பெர்ஸ்பெக்டிவையும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தந்த யூடியூபுக்கு என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் எனக்கு எப்போவுமே பிடிச்சது யூடியூப் தான். எப்போவுமே புலம்பிக்கிட்டு இருந்த ஒரு பர்சன் நான் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டதாக இருக்கட்டும், ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக நான் மாறி இருக்கிறத எனக்குள்ளே நடந்திருக்கிற மாற்றங்கள் என்னோடய ஸ்கில்ஸை நான் நிறைய டெவலப் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே துவக்க புள்ளி யூடியூப் தான். உங்களுக்கும் யூடியூப் பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்போ பார்த்தாலும் யூடியூபையே பார்த்துட்ருக்க ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.